தெரியுமாப்பா? யாருக்கும் தெரியுமா? பூசணிக்காயை, ஒரு பெரிய பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதை தெரியாதா? ஒரு பெரியவர் இருந்திருக்காருப்பா. அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பூசணிக்காயை களவாண்டிருக்காரு. புரியுதா? பூசணிக்காயை களவாண்டோன்னே அப்புறம் மற்றவங்க என்ன சொல்லுங்க, அது ஆறு பொறுத்த கேட்கும்போது அப்போ இருந்து அவர் களவாணின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, உட்காருங்க. அப்போ என்னண்டா, யாராச்சும் அவங்க வீட்டுக்கு கேட்டாங்கடா, அந்த பூசணிக்காய் திருநா பாரு, அவன் அந்த விட கேட்குறீங்களான்னு வாங்க. அது என்னண்டா, அவருக்கு போய் அவர் மகன் இருக்காங்கல்ல, அவங்க மகன் வரும்போது அவங்க அப்பாவை கேட்டால் அந்த ஆறுன்னு கேட்கும்போது அந்த பூசணிக்காய் திருநார்ல அவங்க வீடுன்னுவாங்க. அப்படின்ட்டு ஒரு 3 தலைமுறையாக அவங்க பேர் பூசணிக்காய் திருடேன்னு வந்திருக்கு. இப்போ சார் 4வது வரும்போது என்ன, எங்கள் அப்பா தாத்தா என்ன நம்ம தாத்தாவை பிடித்து பூசணிக்காய் திருடேன்னு சொல்கிறாங்க, இதை எப்படி மறைக்கணும்னு ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு. ஒன்றும் கிடையாது, நீங்கள் நல்ல பணக்காரங்க தானே, அப்போ நீங்கள் அந்த கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்க டெய்லி அப்படின்னு இருக்காங்க. சரி, அவர் சொன்னாருன்றதுக்காக அவர் டெய்லி வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே கன்னியூ ஆகுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பூசணிக்காய் திருடேன்ற பேரை மறைஞ்சு வீடை கேட்கும்போது அந்த சாப்பாடு ஓடுவார், அந்த வீடுன்னு வந்துடும். அப்புறம் கேட்க யார் கேட்டாலும் அந்த சாப்பாடு ஓடுவாருங்கள, அந்த வீடை கேட்குறாங்கன்னுவாங்க. ஸோ பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதை இதுதான். சரிங்களா? இது மாதிரி வேறு எதுவும் கதை தெரியுமா உங்களுக்கு? சரி, தை பிறந்தால் வழி பிறக்கும் தெரியுமா உங்களுக்கு? தை பிறந்தால் வழி பிறக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அந்த பழமொழி சொல்றாங்க? யாருக்கும் தெரியுமா? தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒன்றும் கிடையாது. தை மாதம்தான் அறுவடை நடக்கும். அறுவடை நடந்துச்சுன்னா அந்த வழிபுறம் முடிஞ்சு போகும். ஸோ தை மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வரப்போ சுற்றி நடப்பாங்க. ஒரு ஊருக்கு போகணும்னா, இந்த ஊருக்கு போகணும்னா சுற்றி நடப்பாங்க. ஸோ தை மாதம் முடிஞ்சுன்னா அறுவடையெல்லாம் முடிஞ்சு வரப்பில் வழி கிடந்துடும். ஸோ வழி வந்துச்சுனாக்க இந்த ஒரு ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு ஷார்ட்கட் கிடச்சிடும். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும், இதுதான். ஓகேங்களா? அடுத்து ஐயா வந்துட்டார், இன்னும் ஐயா கன்டினியூ பண்ணுவார். அது வரைக்கும் நான் இன்று வணக்கம். கொஞ்சம் தாமதத்துக்கு மன்னிக்கவும். இன்று 21ஆம் நிகழ்ச்சியாக கலையும் அரங்கமும் வழங்க வருபவர் அழகு அண்ணாவி அவர்கள். ஸோ அழகு அண்ணாவி அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா கொஞ்சம் சிரமம், அங்கேருந்து வரும்போது இதாகிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஐயா அவர்களுக்கு சிறப்புரை செய்ய உதவி நூலர் மற்றும் தகவலர் அங்கமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னங்க? பரவாயில்ல. நன்றி. வணக்கம். எந்திரிங்க, ஒரு தடவை எல்லாரும் எந்திரிங்க. ஆடுவீங்களா? வணக்கம் ஐயான்னு சொல்லுங்க. இதை கூட வச்சுக்கிறேன், பையில் போட்டுருங்களே. என்ன செட்டப்பாக பண்ணிடுங்க. அவ்வளோதான், இருக்கட்டும். ஐயா முடிச்சிருக்காங்க, இந்த மறுபடியும் சொல்லுவோம், சரியா? அவர் ஐயா சொல்லிட்டு போயிட்டு மாட்டி விட்டுருக்காரு. சரி, ரைட். என்னுடைய பேர் அழகு அண்ணாவி. உங்கள் பேரெல்லாம் கேட்குறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு என்னுடைய
வணக்கம். சரியா? ரைட். ஒரு தடவை கை தட்டுங்க. நான் அங்கெல்லாம் தட்டலை பாருங்க. ரைட். இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம இப்படி நின்றீங்கன்னா தெரியாது. இப்படி அரை வட்டமாக வந்துடலாமா? எல்லாம் ஒரே வட்டமாக வாங்க பார்ப்போம். ஒரே வட்டத்துக்கு வாங்க. எல்லாம் கை கோருங்க, கை கோருங்க, கை கோர்த்துக்கங்க, கை கோர்த்துக்கங்க. நீங்கள் கை கோருங்க, கை கோருங்க. கோருங்க கோருங்க. ரைட். நீங்கள் சரி, நீங்கள் கை கோருங்க. உங்கள் பேர் என்ன? கோருங்க. நீங்கள் கை கோருங்க, ஒரு கோர்த்துக்கங்க, கோருங்க. நல்லா பின்னாடி தெளிப்போங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். கை கோர்த்துக்கோங்க. வாங்க, நீங்களும் வாங்க, உள்ள வாங்க. எல்லாருமே உள்ள வாங்க, எல்லாருமே உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. நீங்கள் உள்ள வாங்க. இங்கே வாங்க. இங்கே 4 பேர் 5 பேர் தனியாக நிற்கிறீங்க. இங்கே வாங்க. கையை கோருங்க. உள்ள கோருங்க. நீங்கள் இதில் கை கோருங்க, கோருங்க வேமா. நீங்கள் வாங்க, தள்ளிங்க. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. இன்னும் பின்னாடி போங்க. இன்னும் பின்னாடி, இன்னும் பின்னாடி, இன்னும் பின்னாடி, இன்னும் பின்னாடி போங்க. அருமை அருமை அருமை. எல்லாம் ஒரே வட்டம். உள்ள வாங்க. உள்ள 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 இன்னும் என்ன உள்ள போங்க. அப்படி வரக்கூடாது. நான் சொல்கிறப்ப விளையாடலாம். அப்படி ஒரு விளையாட்டு இருக்குது, இப்போ வரக்கூடாது. ரைட். வச்சுட்டீங்களா? சரி சரி. கை கோருங்க. யாரும் பாட்டில் வச்சுட்டு இருக்கீங்க? கை கோருங்க, பாட்டில் வச்சுட்டு வாங்க. ஓடலாம் கூடாது. அமைதியா இருங்க. நான் சொல்ல சொல்ல செய்யலாம். சரியா? ரைட். அப்படி ஆடாமல் இல்லைங்க. கையை கோருங்க, நல்லா இல்லைங்க. ரைட். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பின்னாடி வாங்க. என்ன பின்னாடி வாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. இவர் கை கொடுங்க. அப்படி கை போருங்க. ரைட் ரைட். 1 2 வரிசையா சொல்லலாமா? சத்தம் ஆரம்பிக்கிறேன். உங்க பேர் என்ன? சாய் பிரியன். நல்லா சொல்லுங்க. சாய் பிரியன். சாய் பிரியன். 1 சத்தம் 1. நீங்க சத்தமா கையை விட்டுருங்க, கையை விட்டுருங்க. வரிசையா. அருமை. 11. எனக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அருமை. என்ன சத்தம் குறையுது அந்த இடத்துல? சாப்பிடலையா? 28. அவங்க 30. இங்க பாருங்க. அடுத்து 31. அடுத்து 32. நீங்க 33. சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டேன். அத்தாடி யார பேரன்னு சொல்லி கொடுக்குறீங்க. 2 ஊடகத்தில் விட்டீங்க. 46. 47. 8. 49. 30. 50. கை தட்டுங்க. அவர் 50. அடுத்து 51. 54. 55. 56. 60. 61. அவர் தெரிஞ்சது 8. பரவாயில்ல. எதுக்கு மறுபடியும்? நான் 65. சரி ரைட். ஒரு முறை கை தட்டுங்க. சரி, இது எல்லாத்துக்கும் தட்டுறது. சரியா? இப்போ கவனிங்க. நான் ஒரு முறை சொன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் தான் தட்டணும். சரியா? அதான் ஒரு தடவை. சரியா? ஒரு தடவை தனித்தனியா சடத்தடன்னு வெடி போடுற மாதிரி கேட்கக்கூடாது, ஒரே மாதிரி கேட்கணும். சரியா? கண்ணை மூடிட்டு நான் தட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல மைண்ட்ல தட்டணுமா, அதுக்கப்புறம் தான் கையில தட்டணுமா? மைண்ட்ல கேட்கணுமா? கை தட்டுங்க அவருக்கு. அருமை அருமை. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். கை தட்ட சொன்னா முதல்ல மைண்ட்ல கேட்கணும், கை தட்டணும்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் தட்டணுமா? எப்படி அருமை பாருங்க. உங்க பேர் என்ன? புகழ்.
கை தட்டுங்க. அருமை அருமை அருமை. சரி தட்டலாமா? ரைட். ஒரு தடவை சத்தமா ஒரு தடவை கை தட்டுங்க. 2 தடவை. தனித்தனியா கேட்குதே, ஒரே மாதிரி கேட்கணும். ஒரு தடவை, 2 தடவை, 1 2. தனித்தனியா தட்டுறீங்க பாருங்க. 3. ஒரு முறை. ஒரு முறை, 2 முறை, 3 முறை. அப்போ ஒரே சத்தமா கேட்கல இன்னும். அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் ஒரே மாதிரி கவனமா கவனிங்க கவனிங்க. அப்படி தட்டக்கூடாது, ஒரே தடவை. சரியா? ஒரு முறை செஞ்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். சரிங்களா? இருங்க, கவனிங்க. யார் ஒரு கூட வந்துட்டாரு, அடுத்ததுக்கு போங்க. அவர் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒரு முறை. தனித்தனியா தட்டுறீங்க பத்திங்களா? அப்படி தட்டக்கூடாது. 2 முறை, 3 முறை, ஒரு முறை, 2 முறை, 3. இது 2 முறையா? ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 1 2 3 1. ஒன்னா ஒன்று தான் தட்டணும். 1 2 3 1 2 3 1 2. ஆடிட்டே தட்டலாமா? ஆட்டம் தான் நிறையா வருது இவருக்கு. உங்கள் பேர் என்ன? மாதேஷ். நல்லா ஆடுவீங்களா? வாங்க இங்கே. இல்லை, அவர் மட்டும்தான். ரைட். உனக்கு என்னென்ன தெரியும்? சரி, அது வேணாம். ஆடு ஆடு அதெல்லாம் வேணாம். ஆடு மைக்கு போட்டோம். சரி சரி சரி. பரவாயில்ல, ரொம்ப ஓவர் வால்யூமாக இருக்குல்ல. சரி பரவாயில்ல. அதாவது நில்லுங்க, நான் ஸ்டார்ட் தொடங்குன்னு சொன்னா செய்யணும். ரைட்டா? இருங்க இருங்க, யாரும் பேசாதீங்க. அவர் என்ன செய்யற தம்பி மாதேஷ், அப்படியே நில்லுங்க. எதுவுமே செய்யக்கூடாது. சரியா? அவர் எப்படி நிற்கிறாரு அப்படி நில்லுங்க எல்லாரும். அதெல்லாம் படக்கூடாது. கவனி, அவர் எப்படி நிற்கிறாரோ அதே மாதிரி நில்லுங்க. அவர் எப்படி நிற்கிறாரோ அதே மாதிரி நிற்கணும். பாடுறாரு அவரு, அவர் பாடல, இப்போ பாடக்கூடாது. இல்லை அப்படி நின்றா பாடலாம் இல்லை, சொன்னா தான் பாடணும். ரைட். அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். ரெடியா? அவர் தொடங்குனா நீ ரெடி. என்ன வேணா நீ செய்யுங்க, இதை இடத்த விட்டு போகக்கூடாது. ஆடலாம், பாடலாம், நடக்கலாம், குதிக்கலாம். செய்யுங்க. அவர் என்ன செய்யறாரோ அப்படியே பார்த்து செய்யுங்க. இருங்க, அவர் அதே மாதிரி செய்யுங்க எல்லாரும். வேமா, நீங்க இது வரைக்கும் ஆடுனீங்கல்ல, யாரும் சிரிக்காதீங்க. அவர் செய்யற மட்டும் செய்யுங்க. இருங்க, அவர் முடிச்சணும் உங்களுக்கு. அவர் என்ன செய்றாரோ செய்யுங்க. அவரை பாருங்க, என்னைய பார்க்க கூடாது. மாத்துங்க மாத்துங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. அடுத்து வேற மாத்துங்க, வேற மாத்தணும், வேற மாத்தணும். அவரை பாருங்க, செய்யுங்க, எல்லாரும் செய்யணும். விழுந்துடாத தம்பி, விழுந்துடக்கூடாது. அவர் என்ன செய்யறா செய்யுங்க. கஷ்டமா இருக்கா? சரி, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். போதும். இவர் பயங்கர கைதட்டு. இருங்க இருங்க, மாதேஷ்க்கு ஒரு கைதட்டுங்க. ஒரு பெரிய டான்ஸர் இருக்காரு. அப்படியே இருங்க. நீ வா.
ஆமாம். ஆ இருங்க இருங்க இருங்க, நில்லுங்க முதல்ல. இங்கே இருங்க மாதேஷ், அங்கே போங்க. சரி, இப்போ கவனிங்க. நம்ம விளையாடுற பொழுது நம்ம விளையாடுறோம், சரியா? அடுத்தவங்களை தொந்தரவு செய்யலாமா? அவர் என்ன செய்கிறாரோ நீங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சீங்களா? நீ மாதிரி எல்லாரும் செஞ்சாங்க. இப்போ அவர் செய்கிற மாதிரி நம்ம செய்யணும். இங்கே யாரும் வரக்கூடாது. ஒன்று, அதான் ஒரு விதி. நீங்கள் நிற்கிற இடத்துலே செய்யணும். 2, 3, அடுத்தவங்கள பக்கத்தில் இருக்கவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது, சரியா? நீங்களே செய்யணும். எரி நேரம் இல்லை முதல்ல. ரைட், பேர் என்ன? சித்தார்த்த. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்யணும், அடுத்து போகணும், சரியா? ரைட், ஸ்டார்ட். அவர் யார் சிரிக்க, அவர் என்ன செய்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அவர் சத்தம் எழுப்புனா தான் சத்தம் எழுப்பணும், இல்லைன்னா அவர் செய்யறது செய்யணும். அவ்வளோதானே? வேற யார் வர்றா? இருங்க இருங்க இருங்க, ஓவராலா. சரி, நீங்க எல்லாருமே அவ்வளோ. உங்களுக்கு நீங்க போகலாம், மாதேஷ் போங்க. என்ன இருக்கு? சரி, பரவாயில்ல. அப்புறம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சி அடுத்து இல்லை அடுத்து 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 இருங்க இருங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய இருங்க இருங்க, அமைதி. என்ன செய்ய போறீங்க? அவர் செய்கிற செய்யுங்க. வெரி குட். கை தட்டுங்க, நல்லா இருக்கு. இங்கே வர ஒரு நிமிஷம். நான் என்ன சொன்னேன்? யாரும் இடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நீ இங்கேருந்து அங்கே போகிற, அங்கேருந்து அங்கே போகிற, அப்படி போகக்கூடாது, சரியா? அவர் செய்யறது. போதும் போதும். வாங்க வந்துடுங்க. யாரு முதல்ல வந்தாரு அவரு? வாங்க. சரி, வல்லனா விட்டுருங்க, வல்லனா வேணாம். ரைட், அடுத்து யார்? இன்னொருத்தர். யாருக்குமே வந்தால் வரக்கூடாது. நீ உனக்கு அவனுக்கு அடுத்து நீனு. இரியா இரியா, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்து நீங்க. ரைட், கவனி. அவ்வளோதான், இது ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடணும். அடுத்ததுக்கு போகணும். கவனிங்க, கவனி கவனி. அதாவது செய்கிறத பார்த்து செய்கிறது ஒன்று, அவர் மாதிரியே செய்கிறது இன்னொன்று. அழகாக செய்கிறது, கூட இருக்கவங்களோட பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. மாதேஷ் கவனி. ஆமாம், அங்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம்னா, இப்போ பாருங்களேன், இப்போ அவர் தான் உங்களுக்கு ஆசிரியர்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? அப்படியே கவனிப்போம், சரியா? ஆனால் இப்போ ஆசிரியராக இல்லை, நம்ம ஆசிரியராக சொல்லலை, ஆனால் அது ஒரு விளையாட்டாக சொல்கிறோம். இப்போ எல்லோரும் யார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற யார்? கை தூக்குங்க. ரைட். பேர் என்ன சொன்னீங்க? புகழ். புகழ், கை தட்டுங்க முதல்ல. நீ அங்கே நில்லு, இங்கே வரக்கூடாது. பட்டது தம்பி, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீ பாட்டுக்கு சொல்லுவாங்க. ரைட், கவனியா. 2ஆம் வகுப்பு கை தூக்கி. 2ஆம் வகுப்பு. ரைட். 3ஆம் வகுப்பு. 4. 4ஆம் வகுப்பு. 5. 6ஆம் வகுப்பு. 7. 8.
வேற 9 யார் இருக்கீங்களா? 9ஆம் வகுப்பு இல்லை இருக்கீங்க. ரைட். 7, 8, 9. சரி பரவாயில்ல. வட்டம் இல்லைங்க. கை கோருங்க, கை கோருங்க. முதல்ல பின்னாடி தள்ளிப்போங்க, பின்னாடி தள்ளுங்க, பின்னாடி தள்ளிப்போங்க. கை கோரு. ஏய் நீங்கள் 8வது 9னா இவ்வளோ சேட்டை செய்வீங்களா? பண்ணக்கூடாதுல்ல. நீ தான் சொல்லித்தரணும். ரைட். அப்படியே இல்லை. ரைட். சிறப்பு. அவனே அதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது. ரைட். கவனி. தள்ளி இல்லையா? கை செவத்துல சாயாதீங்க. முன்னாடி வா, முன்னாடி வா தம்பி, முன்னாடி வாங்க. 3 பேர் முன்னாடி வாங்க. செவத்துல சாயக்கூடாது. முன்னாடி வா, முன்னாடி வாயா தம்பி. அப்படி வாங்க. ரைட். கவனி. ரைட். இப்போ இவர் செய்யணும். ஒரு நிமிஷம். நீ சொல்லித்தரக்கூடாது, அவரே செய்வார். செய்யுங்க. அவ்வளோதானே? ரைட். போங்க. நீங்கள் வாங்க. வேற ஒன்று செய்யணும். ஏற்கனவே செய்ததே திருப்பி செய்யக்கூடாது. வெரி குட். செய்யுங்க. அதுதான் சொன்னேன், கவனமாக இருக்கணும். ரொம்ப காசு அதிகம்னா உடஞ்சி போயிரும்ல, கஷ்டம். வேற வேற ஏதாவது மாத்துங்க. இருப்பா பாப்பா, அவங்க போவாங்க அடுத்து. இப்ப தள்ளக்கூடாது, அவர் முடிச்ச பின்னாடி தான். உள்ள போக கூடாது, உள்ள வரக்கூடாது. அவர் மாதிரியே செய்யுங்க. போதும் போதும் போதும். வாங்க, நீங்க போங்க. சரியா? அரியா அமைதி. எல்லாருக்கும் ஒரு போட்டி சொல்றேன் நான், விசில் அடிக்கிற மாதிரி சொல்றேன். ஆனா இப்ப அடிக்க கூடாது. சரியா? கவனி. ரைட். பின்னாடி தள்ளி இல்லையா? சேர்ந்து நில்லு, சேர்ந்து நில்லு, சேர்ந்து நில்லு. ரைட். நீ செய்யா. மேடம் நான் அங்க போகணுமா? சரி சரி சரி. ரைட். இப்ப கவனிப்பா. கை கோருங்க, கை கோரு. தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. ரைட். கவனி. ஒரு நிமிஷம் அமைதி. கவனிப்பா. இப்போ அவங்க என்ன செய்யறா? சரி, இதோ அவங்க தான் கடைசி. இனி அடுத்த ஆக்டிவிட்டிஸ் போயிடுவோம். சரியா? பாப்பா பேர் என்னையா? துளசி. கவனிங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ செஞ்சு முடிச்சிருவோம். அடுத்து பார்ப்போம். ஆரம்பியா. அவங்க என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி செய்யணும். அவங்க சத்தம் போட்டா தான் சத்தம் போடணும். சத்தம் போட்டா தான் சத்தம் போடணும். பேசினா தான் பேசணும். அவங்க பேசல இல்ல, ஏன் பேசிட்டே இருக்க? அவங்க பேசினா தான் நீ பேசணும். அவங்க பேசவே இல்லை, நீ பேசிட்டே இருக்க. அவங்க பேசினா தான் நீ பேசணும். அவங்க பேசுறாங்களா? அவங்க பேசினா அவங்க சட்டம் தொட்டுக்கிறாங்க, நீ கவனிச்சு செய். போதும்.
போதுமா? போதுமா? என்ன இருக்கா துளசி? ஆ பேசாம செய்யுங்க, பேசக்கூடாது. ஏன் பேசுற? எனர்ஜி வேஸ்ட் ஆகும், பேசக்கூடாது. போதுமா? நன்றி. வாங்க கை தட்டுங்க. ரைட். இப்போ ஒண்ணே ஒண்ணா வாங்க. நீங்க தான் கடைசி, அதுக்கப்புறம் இல்லை. ஆத்தாடி. சரி போதும் போதும் போதும். டேய் பார்த்து. போதும் போதும். இல்லை வேணாம் 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 போதும். ரைட். இப்போ கவனிங்க. கை கோருங்க, கை கோருங்க. தம்பி கை கோரு, கையை கோர்த்து, கையை கோருங்க, கையை கோரு, கை கை பிடிங்க. போதும் போதும், கை பிடிச்சிக்கோங்க. ரைட். இப்போ கவனி கவனி தம்பி, அதெல்லாம் நான் செய்ய சொல்லலை. என்ன இப்போ பாருங்க, கவனி தம்பி. ரைட். இது வரைக்கும் மகிழ்ச்சியாக செய்கிறோம். கவனி கவனிப்பா. உங்கள் ஆசிரியர் யார் இங்கே வரல? டீச்சர் யார் வரல? வாத்தியார். போதும், சவுண்டு போதும். டேய் கவனியா, போதும் சொல்லிட்டேன்னா நிப்பாட்டணும். ரைட். சத்தம் மட்டும் இருக்கு. போதும் சொன்னா ரைட். அதெல்லாம் கிடையாது. அமைதியா முதல்ல நேரம் நில்லு, கையை கட்டாத. முதல்ல நேரம் நில், நேரம் நில்லுங்க. ரைட். நான் சொன்ன நடங்கன்னு சொன்ன உடனே, நான் நடங்கன்னு சொன்ன உடனே நடந்தா போதும். எல்லாரும் ஒரே வட்டத்தில் நடக்கணும், வேற பக்கம் நடக்கக்கூடாது. விதியை கவனி. யாரும் யாரையும் இடிக்கக்கூடாது. ரைட்டா? யார் யாரையும் இடிக்கக்கூடாது. ரைட். எல்லாரும் வலது பக்கம் திரும்புங்க. அப்படியே எல்லாம் அவங்களோட வலது பக்கம். அப்படியே வலது. எது வலது? எது வலது? சரி, திரும்பி நில்லுங்க. அப்படியே திரும்ப. எது வலது? சரி, நேரம் நில்லுங்க. மறுபடியும் இருங்க இருங்க. மறுபடியும் நேரம் இல்லையா? எது இடது கை? அப்போ வலது பக்கம்னா எந்த பக்கம் திரும்பணும்? அப்புறம் இங்கிட்டு திரும்பினீங்க. அது பிரச்சனையே இல்லை. நீ அதை கவனிக்க கூடாது. வலது புறம் என்ன சொல்லணும் அதுதான் செய்யணும். ரைட். வலது புறம் திரும்ப எல்லாம். வலது. ரைட். என்ன பிரச்சனை? என்ன வேணும்? பாப்பா கவனி. வலது புறம் எது? இங்கிட்டு திரும்பியா? உங்கள் வலது, உங்களோட ரைட், உங்களோட வலது. அங்கிட்டு திரும்புங்க. இந்த பக்கம், இந்த பக்கம் திரும்புங்க. பின்னாடி அப்படியே அப்படியே நடங்க. நடங்க பாப்பா. யார் யாரையும் தள்ளக்கூட. இந்த டேய் விளையாடுறா விளையாடுறேன்னு நான் போய் உட்காந்துடணும் அப்பா அம்மாவோட. சரியா? 50 பேர் நிற்கல, 2 பேர் மட்டும் இப்படி செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி நடக்கணும். நடங்க. நடங்க. யாரும் இடிக்காம நடங்க. இடிக்காம நடங்க. நடந்துட்டு நீங்க நடந்துட்டே இருங்க. நடங்க நடங்க. ஆடாம நடக்கணும். ஆடக்கூடாது தம்பி. நான் ஆட சொல்றப்ப ஆடுங்க. இப்ப நடங்க. பேச வேணாம். நான் ஆட சொன்னா சொல்றதே கேட்க மாட்டேங்கிற நீ 2 பேரும். இல்லை 2 பேரும் தான். நடங்க நடங்க. இல்லைன்னா நீ போயிட வேண்டியதான். அப்பா அம்மாவோட போய் உட்காந்து ஓய்வெடு. ரைட். ஒரு தடவை சொன்னா கேட்கணும். ஓயாமல் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. சரியா? நீ மட்டும் கிடையாது, 60 பிள்ளைகள் இருக்காங்க. அதை பார்த்துக்கிறணும். அது ரொம்ப முக்கியம். ரைட். குட். நடங்க நடங்க. யாரும் இடிக்காமல் நடங்க. பாருங்க, அவர் அழகாக நடந்து போறாரு பாருங்க. நடங்க. ரைட். நடங்க நடங்க. நான் கை தட்டின உடனே அப்படியே எதிர்த்து செல்ல திரும்பி நடக்கணும். யாரையும் தட்டக்கூடாது. ரைட். அப்படியே திரும்பி எல்லாரும் அப்படியே இந்த பக்கம் நட. நடங்க நடங்கயா. நிற்கக்கூடாது. நடங்க நடங்க. மெதுவா, அப்படியே மெதுவா நடங்க. நடங்க.
வேணாம் வேணாம், உங்கள் சத்தம் கேட்காது. திருப்பி திருப்பி. வெரி குட், நல்லா ஃபாலோ பண்ணுறாரு. ரைட், கை தட்டுன்னா அங்கிட்டு திரும்பணும் மறுபடியும். அப்படியே நட 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 நடங்க 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 நடங்க. மெதுவாக நடங்க 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 நடங்க. நடந்து வாங்க நடந்து வாங்க மெதுவா. ரைட், கொஞ்சம் வேகமாக நடங்க, கொஞ்சம் வேகமாக நடங்க, கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் வேகமா. தள்ளக்கூடாது, யாரையும் தள்ளக்கூடாது. நடங்க நடங்க. சரி பரவாயில்ல, நீ நடங்க. அப்போ தான் இடம் கிடைக்கும். அருமை அருமை. அப்படியே நடங்க. இப்போ தான் ஆடிக்கிட்டே நடக்கணும், ஏற்கனவே மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ மெது எப்படி ஒரே மாதிரி நடக்கணும். எப்படி யார் நடக்கிறது? இங்கே வாங்க, நீங்கள் போங்க, ஒரு ஆள் வாங்க, நீங்கள் வாங்க, துளசி வாங்க, நீங்கள் அங்கேயே இருங்க. ரைட், நீங்கள் எப்படி நடக்கணும், இவங்களை பார்த்து எல்லோரும் ஒரே மாதிரி வட்டத்திலே நடங்க. ரைட் நடங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கணும். நடங்க மெதுவா மெதுவா. நடைய மாற்றி நடக்கணும், அப்படியே நடக்கக்கூடாது. சரி, எல்லாம் என்னைய பார்த்துக்கோங்க. நடங்க, நான் எதுவுமே செய்யல, இங்கே பாரு, அப்படியே நட. எப்பா துளசி சேர்ந்துக்கங்க. நீங்கள் போங்க போங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். நடையா, என்னைய பார்த்து நட. இங்கே பாரு இங்கே பாரு, என்னைய பார்த்துட்டே நடங்க. ரைட், பேசாதீங்க. இடுப்பில் கை வைங்க, இடுப்பில் கை வைங்க, பேசக்கூடாது. யார் பேசுறது? கால் தூக்கி வச்சு நடக்கணும், கால் தூக்கி வச்சு நடக்கிறேன் பாருங்க. ரைட், இப்போ உங்களுக்கு குரங்கா நடக்கணும்னு ஆசை இருக்கு எல்லாருக்கும், அப்படித்தானே? எல்லாருமே குரங்கா நடக்கணும்னு ஆசை. நடக்க நிச்சய சொல்ல, நடக்கணும்ல, நடந்துட்டே இருங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு தம்பி என்ன தான் கவனிக்கணும், இனிமேல் கவனிச்சா உங்களை வெளியே உட்கார வச்சிருவேன். ரைட், அதாவது இப்படியே நடந்துட்டே இருங்க. இப்போ எல்லாருக்கும் குரங்கா நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, காலை இப்படியே பரட்டி வைங்க லேசா. பாருங்க, கை வலிக்குதா, கையை தொங்க போட்டுக்க. ரைட், இப்படியே வாங்க மெதுவா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் செய்யணும். சரியா? கை எப்படி வைங்க, நல்லா உட்காரணும், நல்லா உட்காந்து. உட்காரக்கூடாது, கீழே உட்காந்துடக்கூடாது சாப்பிட்ற மாதிரி. இந்த நல்லா பாரு, என்ன அவர் உட்கார முடியாது. இப்படியா போச்சு, இப்படி. ரைட், அப்புறம் வாய் என்ன செய்யணும்? பேச குரங்கு பேசுமா? பேசாதுல, அப்படியே வாங்க, பேசாது. ரைட், இங்க பாருங்க, நல்ல இருந்தா அந்த அழகா இருக்கு பாருங்க அந்த குரங்கெல்லாம். நல்லா செய்யுங்க. அங்க போங்க, அங்க போங்க, சேர்ந்து வாங்க. குரங்கா இருக்கையிலே வேற ஒன்னா மாற போறோம். ரைட்டா? நான் நிக்க சொல்லல, நான் என்ன சொன்ன அப்புறம் செய்யுங்க. ரைட், குரங்கு குரங்கு போகுது, இங்க பாருங்க. நீங்க போங்க. ரைட், குரங்கு அப்படியா போகும். துளசி, குரங்கு அப்படியா போகும். ரைட், முடியலன்னா பரவாயில்ல. ரைட், நல்லா இருக்கு, ஒரிஜினல் குரங்கு தான். ரைட், சரி. ரைட், இப்போ அடுத்து பாருங்க. அடுத்து யானை. யானை என்ன? யானைக்கு துதிக்கை. அப்புறம் இது நடக்கிறது எப்படின்னா, யாராருக்கெல்லாம் யானை பிடிக்கும்? எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரியா? ரைட், இப்போ பாருங்க, இங்க பாருங்க, காலை இப்படி வைக்கணும், இப்படி. ரைட்டா? திருப்பி இப்படி பாருங்க, நடங்க பாப்பா, மெதுவா போகணும். யானை ஓடாது, யானை ஓடாது, யானை ஓடாது. இங்க பாரு, காலை எப்படி வைக்கணும், அப்பதான் யானை வரும்.
மெதுவா. யார் யானை சவுண்டு கொடுக்கறது? அருமை அருமை. ரைட். அடுத்து அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? யாரும் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. இரு, அமைதி. உட்காருங்க. யாரும் பேசாதுன்னு சொல்லிட்டேன், பேசக்கூடாது இனிமே. சரியா? சரியா? அந்த அக்கா, எந்த அக்கா தங்கச்சிலாம் பேசக்கூடாது. ரைட், அமைதி. ரைட்டா? சரியா? ரைட். இப்போ அடுத்து அதே இடத்துல அப்படியே செய்யணும். சரிதானே? ரைட். பாம்பு. கையை எப்படி வைங்களா? ரைட் ரைட். சிறப்பு சிறப்பு. போங்க போங்க. எல்லா பாம்பும் என்ன நோக்கி வருது? போங்க போங்க. வெரி குட் வெரி குட். ரைட். எந்திரி 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 எந்திரி. வாங்க வாங்க, அங்கே வாங்க. வட்டம் 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 வட்டம். வட்டத்துக்கு போங்க, டக்குன்னு வட்டத்துக்கு போங்க. இங்கே பாரு, அவன் ஏற்கனவே சின்ன பையன், அது மேலே ஏறக்கூடாது. ரைட். சரியா? ரைட். இப்போ பாரு, கவனி. பாம்புன்னு சொன்னா அவ்வளோ பேர் அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, யாராவது அங்கிட்டு போனீங்களா? அப்படியே இந்த பக்கம் பூரா போலாம்ல. எல்லா பாம்பும் என்னை நோக்கியே வருது. என்னது இல்ல, அது சொல்லல, அங்க என்னை மட்டும் தேடி வருதுன்னு கேட்டேன். சூப்பர், கை தட்டுங்க. அவர் என்ன சொல்றாரு? அது பாம்போட இஷ்டம், அது எங்கிட்ட வேணாலும் போகும். நான் அதை கேட்கல, எல்லாம் என்னையவே கடிக்க வர்ற மாதிரி இருக்கே, அதுக்கு சொன்னேன். உட்காருங்க உட்காருங்க. அருமை, கை தட்டுங்க. பெட்ரோல் கை தட்டணும். ரைட் ரைட். நான் எலியாப்ப? நான் எலியா? கிளியா? வெரி குட். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ரைட் ரைட். கை உட்காரியா? சிறப்பியா? இவன் மாதேஷா? பேர் என்ன? சித்தார்த். சித்தார்த்துக்கு ஒரு தடவை கை தட்டுங்க எல்லாரும். என்னன்னா, நீங்க தானே எல்லாரும் பாம்பா மாறுங்க. நீங்க நாங்கள் எல்லாம் பாம்பா மாறிட்டோம், நீ ஒரு ஆள் தான் இந்த இடத்துல மனுஷன், அதனால உன்னையே கடிக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க? புகழ் புகழ் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பசிக்கும்ல, சாப்பாடு போடாமல் எவ்வளோ நேரம் தான் இருக்கும், சாப்பாடு தேடி வருது. ரைட், கை தட்டுங்க. ரைட். வட்டம் வட்டம். போதும் போதும். ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவரு. பாம்பு. ரைட். அப்புறம் அவங்களோட மனிதர்கள். உட்காருங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. சரி ரைட், உட்காருங்க. போதும் போதும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ரைட், வெரி குட். கை தட்டு. உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருங்க உட்காருங்க. இல்லை இல்லை, என்னையத்தான் கடிக்க வருதுன்னு கேட்டேன். கடிக்கத்தான் வருது. ரைட் ரைட். இங்கே பாருங்க. புகழ் உட்காரியா? புகழ் உட்கார உட்கார சொல்லு. என்னன்னா, ஒரு பாம்புக்கே நம்ம இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு, அப்படித்தானே? சரி ரைட். வட்டம் வட்டம் இல்லையே அது. வட்டத்தில் வாங்க, எல்லாரும் வட்டத்துக்குள்ளே வாங்க. பின்னாடி போங்க, ஒரே வட்டம். பின்னாடி போயா, பின்னாடி போயா, பின்னாடி தள்ளு பாப்பா, பின்னாடி தள்ளியா, பின்னாடி தள்ளு. ஒரே வட்டம். என்ன உள்ள வா, வட்டத்துக்குள்ளே வரல பாரு. பின்னாடி என்ன போ, பின்னாடி தள்ளி உட்காரு, அப்போ தானே வட்டம் வரும். டேய், நான் சொல்ற புரியுதா இல்லையா?
பின்னாடி தள்ளி போடணும், பின்னாடி தள்ளி உட்காரு. ஒரே இடத்துக்குள்ள வாயா. அவர் ஒன்று அங்கே போயிட்டாரு இவர். ரைட். நீ தம்பி, இவன் யாரு? வட்டத்துக்குள்ள போங்க, வட்டத்தில் உட்காரு. நீ வா, வட்டத்துக்கு வா. இங்கே வா, இங்கே எந்திரிச்சு வா, இங்கே வா, இங்கே வாயா, இங்கே உட்காரியா, தள்ளி உட்காரியா, தள்ளி உட்காரு, அப்படி உட்காரு. வட்டம் வட்டம், அப்புறம் மறைக்க கூடாது. முன்னாடி வா, நீ முன்னாடி வா. ரைட். சரி, இப்போ உட்காந்தாச்சா? இப்போ கவனி, யாரும் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. முதல்ல அமைதியார். கணத்தில் கை வைக்காத, கணத்தில் கை வைக்கக்கூடாது. அது ரொம்ப பாரு. நாங்கள் உட்காரவா, உட்காந்துக்கிறவா? ரைட் ரைட். அதாவது கவனிங்க, இப்போ யாரும் பேசக்கூடாது. நீ யாரோ ஒரு ஆள் வரணும். நான் சொன்னால் ஒரு ஆள் கைத்துக்கு ஒரு ஆள் வந்தால் போதும். ரைட்டா? ரைட். இது வரைக்கும் வராத, நான் சொல்கிறேன், இது வரைக்கும் வராத ஆள் வரணும். வாங்க. ஆமையா, ஒரு ஆள் தான் சொன்னேன், மற்றெல்லாம் போயிருங்க. நீங்கள் உட்காருங்க, நடுவில் உட்காருங்க. மற்றெல்லாம் உட்காருங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். உட்காருங்க, நான் கூப்பிட்றேன். அங்கே உட்காருங்க. சரி, இப்போ இந்த விளையாட்டு வந்து என்ன விளையாட்டு அப்படின்னா, கவனிங்க, இங்கே தான் கவனிக்கணும். ரைட். உங்கள் பேர் என்ன? ஸ்ரீதேவ். சரி. முதல்ல அவருக்கு ஒரு தடவை ஒரு கை தட்டுங்க. கணத்தில் கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். கை தட்டியா? நல்லா கணத்தில் கை வைக்கக்கூடாது. நிமிந்து உட்காரு. எப்படி நிமிந்து உட்காரியா? கையை இப்படி வைக்கவே கூடாது. இப்படி வச்சாலே விளையாடுற மூடே மனமே வராது நம்மளுக்கு. ஏதோ ரொம்ப வீட்டில் சாப்பிடாம வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரைட். இப்போது நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன், சரியா? இல்லை, அவர் பேர் என்ன உண்மையிலேயே? ஸ்ரீதேவ். ஆமாம், இல்லை ஸ்ரீதேவ் தான் இருக்கட்டும். ரைட். இப்போ இந்த விளையாட்டுக்கு பேர் வேறு பேரெலாம் வைக்கல, அதே பேர் தான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொருள், அவரை ஒரு பொருளாக மாற்ற போகிறேன். இப்போது பயப்பட மாட்டீங்கல்ல? பயப்பட மாட்டீங்க. சரி, அவரை வேற ஒன்றா மாற்றிடுவேன் இப்போது, சரியா? தந்திர குச்சி நான் உள்ள மறைச்சி வச்சிருக்கேன். களிமண் மாதிரி, சரியா? யார் என்ன செஞ்சாலும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்யணும். அவங்க கையை நீ தூக்கக்கூடாது. கையை அவங்க என்ன ஒன்று களிமண்ணா மாற்ற சொல்லுவேன், அவங்க என்னென்னா மாற்றுவாங்க, சரியா? நீ அமைதியாக அப்படியே கண்ணை முடிக்க பார்க்காம உட்காந்துடணும். தேவைன்னா கண்ணை திறந்துக்கணும். ரைட்டா? தள்ளி உட்காரு கொஞ்சம். அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி. ஆமாம், ரைட். தந்திர குச்சி அப்புறம் காட்டுறேன், நீ உட்காரியா? இவருக்கு தனியாக அவனை காட்டணுங்க. உட்காரியா? நல்லா நீ முதல்ல உட்காந்துட்டான், இவரை மறைக்கக்கூடாதுல்ல. இப்படி உட்கார். இப்போ போதுமா? ரைட், சரியா? எண்ணு 60 வரைக்கும், 61 வரைக்கும் சொன்னோமா? அவங்களுக்கு அவங்க எண்ணு ஞாபகம் இருக்கா? 65 வரைக்கும் சொன்னான். ரைட், பரவாயில்ல. நான் எந்த எண் கூப்பிட்றேனோ அவங்க மட்டும் வந்தால் போதும், எல்லாரும் எந்திரிச்சு வரக்கூடாது, சரியா? எல்லாருக்கும் அவங்க எண் ஞாபகம் இருக்குல்ல? ஏன் மறந்து போச்சா? ஐயோ, சரி, ரைட். கவனி கவனி, இவங்களுக்கு எண்ணு மறந்து போச்சான். அதனால இப்போ மறுபடியும் முதல்ல வந்து சொல்லுவோம். அதுதான் எண், சரியா? நீங்கள் 1 1 2 சத்தமா 7 8 10 11 12 13 14 18 19 வெரி குட். சிறப்பு சிறப்பு. அமைதி அமைதி. 38 40 41 42 43 44 45 46 47 48
49 8 48 அடுத்து 49 அடுத்து 50 அடுத்து 51 தம்பி 51 அடுத்து 52 53 வெரி குட் அடுத்து 55 56 57 58 59 60 பேர் இருக்கும். நீ 61 யார் 65ன்னு சொன்னது சரியா? வெரி குட். கவனி இங்கே கவனிங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, பார்ப்போம். அதெல்லாம் சொல்ல முடியாது, வேற வழி இல்லை. நான் எத்தனை இவர் எத்தனை 60. அப்போ நீ எத்தனை? அவ்வளோதானே ரைட். 60 பேர் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று ஆரம்பிக்குதுன்னா ஒரு 60னா நீ 59 தானே, அப்புறம் நம்பர் எது கேட்குற? சிறப்பு ரைட். எண் 22 யாரு? வாங்க ஒரு நிமிஷம். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சரியா? தேவ் ஞாபகம் இருக்குல்ல? அவங்க என்ன செய்கிறாங்களோ அது வரக்கூடாது ரைட். இப்போ இந்த பேருக்கு பேர் களிமண் விளையாட்டு. ஆமாம், களிமண்ணில் பொம்மையெல்லாம் செய்வோம்ல மண்ணில், இங்கே இல்லை. நாங்கள் இங்கே ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு களிமண் எடுத்துட்றேன், சட்டி பானையெல்லாம் செஞ்சு விளையாடலாம், பெரியவங்களுக்கு தெரியும் அப்படி தானே? ரைட். ஆளாள் பேசக்கூடாது. தெரியல, ஃபோன் கட் ஆயிடுச்சா? இருக்கு இந்தா கேட்குதுல்ல ரைட். பரவாயில்ல, இந்தா சொல்கிறேன். எங்கள் ஊரா? இந்த கடைசியில் சொல்கிறேன். தண்டுக்கல்லா? ஏய், அப்படி ஒரு ஊரே இல்லையா? சரி, திண்டுக்கல் தாராபுரமா? நீ ஒரு ஊர் சொல்லு, நான் எந்த ஊராக இருப்பேன்? ஈரோடா? ஈரோடில் இப்படி பேச மாட்டாங்க. சரி சரி, அந்த மதுரைக்கு பக்கம்தான். அடுத்து யோசிப்போம். கவனிங்க, இப்படியே பேசிகிட்டே இருந்தோம்னா நேரம் வீணாக போயிடும். இரு நான் அப்புறம் சொல்கிறேன். சரி இல்லை, அப்புறம் சொல்கிறேன். கவனியா, உங்கள் பேர் என்ன? தர்ஷினி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த களிமண்ணை எல்லாரும் கவனி, நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு உருவமாக மாற்றணும். அவர்கிட்ட போய் கையை தூக்கு காலை தூக்குன்னு சொல்லக்கூடாது, சரியா? ரைட். வாங்க, ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணும். இந்த களிமண்ணை நாங்கள் பார்த்தா அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ரைட். செய்யுங்க. கவனிச்சுட்டாரு. யாரும் பேசப்பா, யாராவது பேசுனா நீங்கள் அப்புறம் ஆட்டையிலேருந்து விளையாட்டுலேருந்து எடுத்துருவான். ஆமாம், நீங்கள் ஏதோ ஒரு உருவமாக மாற்றுங்க. இது களிமண் தானே, உங்களுக்கு பிடிச்ச உருவமாக மாற்றுங்க. கூப்பிடக்கூடாது. களிமண் பேசுமா? பேசாது. எப்போ நீங்கள் தான் அப்படிதான் அழகு. சிறப்பு. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, யாரும் எதுவும் சொல்ல வேணாம், பாருங்க. செய்யுங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் தூக்கி நிப்பாட்டலாம், கீழே சாய்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ யானை மாதிரி தெரியலையே, சொல்லக்கூடாது. ஜேசிபி மாதிரி இருக்கான். சரி, நீங்கள் அவரை கொஞ்சம் தூக்குனா, அதுக்காக தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் தூக்குனா அப்படி எந்திரிக்கணும். வேற என்ன செய்ய போறீங்க? யானை விட்டுருங்க, வேற ஏதாவது செய்யுங்க. டீ குடிக்கிற கப்பா? டீ குடிக்கிற கப்பு இப்படியா இருக்கும்? தெரியல எனக்கு. அப்போ நம்மளுக்கு புரிகிற ஒரு பொருளை செய்ய முயற்சி பண்ணணும். ஒன்று, எல்லாருக்கும் பார்த்தோன்னா இதுதான் அப்படின்னு செய்யணும். மனிதனை கப்பா மாற்ற முடியுமா? எப்படி அப்போ நம்மளை எப்படிலாம் மாற்றணுங்கிறது ஒரு பெரிய கல்வி தான். வேற ஏதாவது சொல்லுங்கள். வேற உருவம். எல்லா பறவைகள் விலங்குகள்லாம் செய்யலாம். வேற அவர் எந்திரிக்கணுமா? இப்படியே இருந்தால் போதுமா? எந்திரிக்கணும்னா லேசாக தூக்கம் எந்திரிச்சிருவாரு. அவ்வளோதான். அதுக்காக தூக்க முடியாது களிமண்ணை. இறப்பா நீ. சரி விடு, அவ்வளோதான். இது என்னன்னு சொல்லு எல்லாரும். கழுகா? பறவையா? இரு. அமைதிப்பா. இங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் இங்க பாரு. இப்படி எல்லாரும் பேசுனா எப்படி அவங்களுக்கு புரியும்? பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு
தூக்கி செய்யுங்க, தூக்குனா தூக்குங்க. எந்திரியா, லேசா எந்திரியா. படுத்துக்கலாம், படுக்க வைக்கலாம். சொல்லக்கூடாது, நீயே அப்படி செய்ய படுத்துருவாரு. நீ பரட்டி விடு, இப்படி பின்னாடி முதுவை பிடிச்சி பரட்டி விடு, படுத்துருவேன். அவ்வளோதான். டேய், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்க. அவங்க செஞ்சு முடிச்சோன்னு தான் சொல்லணும். இப்போ என்னன்னு சொல்லு, அவ்வளோதானா? இப்போ என்ன ஏரோப்ளேனா? சரி, நம்புவோம், கை தட்டுங்க. சரி, மறுபடியும் நேரம் உட்கார வச்சுருங்க அவரை. ரைட். வேற ஆள் நான் கூப்பிட்ற நம்பர் தான் வரணும், பேசாமல். எனக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு எந்த நம்பர் மறந்துருச்சு, இருந்தாலும் நான் கூப்பிட்றேன். ரைட்டா? 22 நீங்கள் 22. ரைட். எண் 37 யார்? வாங்க. யார் எதுவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அடையாளம் எனக்கு பார்த்தா தெரியணும், அது மாதிரி செய்யணும். செய்யுங்க. இது என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்னது? அண்டா சட்டின்னு சொல்றாரு. அண்டாவா? இப்படி இருக்குமா? கையை எப்படி வைக்கலாமா? இப்படியே ஓரளவு பரவாயில்ல. ரைட், பரவாயில்ல. ரைட். அடுத்து வாங்க. இரு. எண் 42 யாரு? பேசக்கூடாது, அவரே செய்வார். அருமை. இரியா, அவர் செஞ்சு முடிக்கட்டுமியா, பொறுங்கயா. வெரி குட். என்னது? வண்டி ஓட்டுறாரா? வெரி குட். பார்த்தோன்னே தெரியுதா? ரைட். கை தட்டுங்க. ரைட், கை தட்டு. வெரி குட். உட்காரு. அப்படியே மறுபடியும் மாற்றி உட்கார வையா. ரைட். இரு, உட்காருங்க. எண் 13 யாரு? 13 எண் வாங்க. நீ சொல்ல வேணாம், முடிஞ்சு, அவ்வளோதான். ரைட், உட்காருங்க. செய்யுங்க. என்ன ஏதாவது உருவம் யோசனை ஏதாவது பண்ண முடியுமா? யோசனை இருக்கா? எவ்வளவோ சிலைகள் இருக்கு, செய்யலாம். எத்தனையோ சிலைகள் இருக்குல்ல, செய்யலாம். பறவைகள் போல செய்யலாம், மிருகங்கள் போல செய்யலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் போல செய்யலாம், காட்டில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் உங்களையே செய்கிறதா. எல்லாருமே இப்போ பாருங்க, கவனி. கிட்டத்தட்ட 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கிறோம். வகுப்பில் ஆசிரியர் சொல்லித்தர்ற பொழுது வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டே இருக்கோம் நம்ம, சரிதானே? அப்போ ஒரு பாடத்தை படிக்கிற பொழுது நம்முடைய கற்பனைக்கு இது இடம் தரும். இந்த பயிற்சி உங்களுக்கு இருந்துச்சு. கவனிப்பா தம்பி, இந்த பயிற்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம், விளையாண்டுக்கிட்டே படிக்கலாம். ரைட். பண்ண முடியுமா? யோசனை இருக்கா? பண்ணுங்க. ஏதாவது உருவம், காட்டில், வீட்டில், விலங்குகள், பறவைகள், எவ்வளோ வேணாலும் செய்யலாம். சிலைதான், பறக்காதுல. களிமண் எப்படி ஆடிக்கிட்டே இருக்குமா? புரியுதா நான் சொல்ல? பற்றிங்களா? களிமண்ணை சிலையாத்தான் செய்ய முடியும். அப்புறம் நீங்கள் உயிர் கொடுத்தீங்கன்னா பறக்கும், அது அடுத்த விளையாட்டு. இப்போ களிமண்ணில் சிலையாத்தான் இருக்கணும். களிமண் அப்படி தானே செய்ய முடியும். ரைட். பல நேரத்தில் நம்மளை என்ன சொல்கிறாங்க? களிமண் அப்படி தானே, களிமண் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றாங்க. ஆனால் எல்லா படைப்பும் நம்மள்ட்ட தான் இருக்குது. இப்போ எத்தனை பேர் நல்லா விளையாடுறீங்க, பாடுறீங்க, ஆடுறீங்க, எவ்வளோ விஷயம் செய்கிறீங்க. நீ பாடுறது இருக்கு, கதை சொல்கிறது இருக்கு, ஆடுறது இருக்கு. நேராச்சு. பண்ண முடியுமா? பண்ணுங்க. இல்லையா? சரி, உட்காருங்க. அதெல்லாம் கிடையாது. சொன்னா நான் சொல்ல முடியாது, எனக்கு மறந்து போயிடும், சொல்ல மாட்டேன். எண் 28 யாரு? வாங்க.
இதான் கடைசி. உட்காந்து. இல்லை இல்லை, அடுத்து ஒவ்வொருத்தருமே களிமண்ணா மாறுவோம், அப்புறம் பார்த்துக்குருவோம். இல்லை இல்லை, அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். என்னது இது? எக்ஸசைஸ் பண்ணுறாரா? இல்லையே. அப்போ கால் மடங்கணும்ல, காலை மடக்கி வைங்க இன்னும் கொஞ்சம் நேரம். சேர் இல்லைன்னா விழுந்துருவோம். ரைட், இது அடுத்தது. சரி பார்ப்போம். ரைட், உட்கார வைங்க. ரைட், போதும். வந்துடு நீ. இல்லை இல்லை இல்லை, இப்போ எல்லாருமே கண்ணை மூடிடுங்க. பின்னாடி தள்ளி உட்காரு, பின்னாடி தள்ளி உட்காருங்க. பேச முடிச்சிடு, அவ்வளோதான், முடிஞ்சு. உடனே செஞ்சுட்டே இருந்தோம்னா நேரம் பத்தாதுல, அதுதான். பின்னாடி தள்ளிங்க, இன்னும் பின்னாடி தள்ளு. கை கீழே போடு, கை கீழே போடுங்க. இல்லை இல்லை, அப்புறம். ரைட், கவனிங்க. கண்ணை மூடிருங்க. கண்ணை மூடு மாதேஷ், கண்ணை மூடு. என்ன இங்கே கவனிக்கிற? கண்ணை மூடுங்க. டேய், நான் பேசிட்டு தானே இருக்கேன், நீங்கள் கண்ணை மூடு. முதல்ல கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு உருவத்தை முதல்ல முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு உருவம், பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், சரியா, ஏதேனும் பொருள்களாக இருக்கலாம். யார்? நான் பேச சொல்லலையே, கண்ணை மூட சொன்னேன். முதல்ல கண்ணை மூடவே இல்லை. கண்ணை மூடு. நீங்களே நினச்சிக்க, நீங்கள் ஒரு பொருளை முடிவு பண்ணிடுங்க, அதைத்தான் செய்ய போகிறீங்க. இன்னும் பாரு, கண்ணை மூடாமல் இருக்க. கண்ணை மூடியா? யார் பேசுறது? கண்ணை மூடு. ரைட், நீங்கள் உட்கார்ந்த இடத்துல நீங்களே அந்த உருவமாக மாறணும், யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. மாறுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன நினச்சிங்களோ செய்யணும், பேசலாம் கூடாது, பேச சொல்லலை. எந்திரிச்சு நின்று செய்யலாம், உட்காந்து செய்யலாம், யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. நீங்கள் என்ன உருவம் நினச்சிங்களோ அதை செய்யுங்க. உட்கார்ந்தாலும் சரி, ஆடக்கூடாது, கையெல்லாம் அசைக்கக்கூடாது. களிமண் அசைக்குமா? களிமண்ணுக்கு அசைக்காதுல கையை, சிலை மாதிரி இருக்கணும். சிலை, அவ்வளோதான். சிலைன்னா அப்படியே சிலை மாதிரி தான் இருக்கணும். எத்தனை சிலைகள் வேற வேற உருவத்தில் இருக்கணும். பேசக்கூடாது. ஒன்று முதல்ல, சிலை பேசாது, படுத்துக்கிட்டே பேசுகிறான் பாரு ஒருத்தன். சிலை பேசாது, அசையாது. சிலை உங்க டீச்சர் வந்து சொன்னா தான் சரியா இருக்கும். கவனி, அசைக்கக்கூடாது, அசையக்கூடாது. சிலை அசையுமா? களிமண் அசையுமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். களிமண் அசையாது, அசையாதேன்னு சொல்லிட்டு அப்புறம் அசைஞ்சிட்டே இருக்க. ரைட், கை வலிச்சிச்சுன்னா விட்டுரு, பரவாயில்ல. ரைட், எத்தனை உருவம்? ரைட், எல்லாரும் எந்திரிங்க. அங்கே பாரு, ஒரு ஆள் தூங்கிட்டான் பாரு, உசுப்பி அவனை. எந்திரி. ரைட், எந்திரி. அப்படியே இருந்து. வந்து வட்டத்துக்கு வந்து தண்ணி அப்புறம் குடி, கேட்டு குடிச்சுவா. ஒரு வெளியே இருக்கியா? அங்கே இருக்கு, குடிச்சு. ரைட், எந்திரி. டேய், எந்திரியா, எந்திரியா. ரைட், இப்போ பாரு. ரைட், கவனி இல்லையா? ரைட், ஒரு நிமிஷம். இந்த கோடு இருக்குல்ல, இந்த பக்கம் இருக்கவங்க அப்படியே வாங்க, ஒன்றா வரிசையா வாங்க. அப்படியே இரு, நீங்கள் அப்படியே இரு. ரைட் ரைட் ரைட், மாறி மாறி ஓடக்கூடாது. கவனி, மாறி ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மாறி ஓடக்கூடாது. ரைட்டா? எல்லாரும் இங்கே ஒரு இடத்துல வந்து நில்லுங்க. எல்லாம் வாங்க, ஒரே இடத்துல நில்லுங்க. இங்கே நில்லையா? கோட்டுக்கு அங்கிட்டு நில்லு. ரைட், நீங்கள் எல்லாம் அங்கே நில்லுங்க. ஒன்றா நிற்க வச்சோண்ணா, எல்லாருக்கிட்ட போனேன். அப்படி இந்த பக்கம் நின்னாலும் அப்படியே எங்கிட்ட இல்லையா? நீ எங்கிட்டு நின்ற இந்த பக்கம் நில்லு, தள்ளக்கூடாது. கோட்டுக்கு அங்கிட்டு நில்லு, இந்த கட்டத்துக்கு அங்கிட்டு நில்லு. டேய் என்னைய கவனியா? இங்கே இல்லையா? அப்படி இல்லையா? நீ இங்கே இல்லையா? பின்னாடி தள்ளக்கூடாது. நீ எங்கிட்டு நின்ற? அப்படியே தள்ளி நில்லுங்க. தள்ளுங்க. கட்டத்துக்கு அங்கிட்டு இல்லையா? தள்ளி என்ன சொன்ன சொல்லு, ஓயான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஐயா வாங்க, இல்லையா? சொன்னதுலேருந்து கேட்கணும். அப்படியே நில்லு. அப்படியே நில்லு. ஒரு தடவை சொன்னால் அதை கேட்டே இருக்கணும், சேட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கே நின்றீங்க? எந்த பக்கம் நின்றீங்க? மறந்து போச்சா? சரி பரவாயில்ல, நீங்கள் அப்படியே எங்கிட்ட நில்லுங்க. இங்கிட்ட நில்லுங்க. இங்கிட்டா உங்கள் ஃப்ரெண்டு எங்கிட்ட இருக்காரு. இங்கிட்ட நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டம் நில்லுக்காங்க. ரைட், இப்போ நீங்கள் எங்கிட்ட நிற்கிறீங்க? இங்கிட்டா
அங்கிட்டு வாங்க. அப்போ நடுவில் நிற்கக்கூடாதுல்ல. அப்படி வாங்க. ரைட் ரைட், அப்படியே இருங்க. அடிக்கக்கூடாது. அடிச்சலாம் கிடையாது. நான் என்ன சொன்னேன் அதுதான் செய்யணும். அப்புறம் தோல்ல கையெடு முதல்ல. ரைட், இந்த பக்கம் இல்லையா? பாப்பா 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 இங்கே பாருங்க, என்ன பாருங்க பாப்பா, என்ன தள்ளி கோட்டுக்கு காலை அங்கிட்ட வெளியே எடு. கோட்டுக்கு வெளியே காலை வை. 2 பேரும் கோட்டுக்கு வெளியே காலை வையே. கோட்டுக்கு வெளியே காலை வைங்க. நீங்கள் கோட்டுக்கு வெளியே காலை வைங்க. கோட்டை ஒட்டக்கூடாது. ரைட்டா? டேய், கோட்டை ஒட்ட கோட்டுக்குள்ளே காலை வச்சிருக்க. புரியுதா இல்லையா உனக்கு? ரைட், அப்படியே 2. ரைட். இப்போ உங்களுக்கு இடையில கயிறு இல்லை, சரியா? கயிறு கொடுக்கல. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்க, கயிறு கொடுக்கல, கயிறு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கயிறு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறணும், சரியா? போய் கையை தொடக்கூடாது. நான் முக்கியமாக சொல்கிறேன், யார் கையும் தொடக்கூடாது. கையை முன்னாடி வைக்க மேலே உள்ளே வை. நீ அவளை நீட்டக்கூடாது. கை இங்கே தான் இருக்கணும், இவ்வளோதான் இருக்கணும், சரியா? யார் இழுத்து விளையாடணும், யார் இழுக்கிறாங்கன்னு பார்ப்போம், சரியா? ஆனால் கயிறு இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? ரைட். இழுக்கிற இல்லை. இப்போ நான் இவர் செய்கிறோம். இப்போ இப்படி இவர் இருக்காரு, கயிறு இல்லை. இல்லையா? 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 பாருங்க ஐயா, பாரு ஐயா, நானும் கயிறு இழுக்க போகிறோம். ஐயா பாருங்க, கயிறு இழுங்க இழுங்க. அடி, எப்படி? அது மாதிரி விளையாடணும், சரியா? ரைட். நல்லா கோட்டுக்கு வெளியே கால் வை முதல்ல. கோட்டுக்குள்ள வரவே இங்க கரெக்டா சொல்றாங்க பாரு. கோட்டுக்கு இங்கிட்டு வந்தா அவன் அவுட்டு. அப்படியே போய் உட்காந்துடணும், விளையாடக்கூடாது. சரி, விளையாட தொடங்கினதுக்கு அப்புறம். ரைட். கோட்டுக்கு இங்கிட்டு வந்தா அவுட்டு. தள்ளி நில்லு. டேய் 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 தம்பி, அவனை கூப்பிடு. டேய் முதல்ல தள்ளி கோட்டுக்கு உள்ள கலவை. நீங்க இந்த கோட்டுக்கு உள்ள வந்தீங்கன்னா அவுட்டு, நீ இந்த கோட்டுக்குள்ள வந்து அவுட்டு. ஆனால் கவுரு இழுக்கணும், ரெடியா? விசில் அடிச்சோன்னு ஆரம்பிச்சிடணும். நான் காலை பார்த்துட்டே இருப்பேன், நீனே போயிடணும் அவுட்னா. ரெடியா? ரெடி? காலை இல்லை இல்லை, நல்லா இல்லை இல்லையா? டேய் இங்க பாரு, நான் இழுக்க சொன்னா ஒருத்தன் தண்ணி இறச்சிக்கிட்டு. டேய் நான் தான் சொன்னேன்ல, இழுக்கிறதுனா அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கணும். டேய் நீ என்ன செய்ற? டேய் அப்படி இல்லையா, பிடிச்சா விடக்கூடாது. அவுட்டு, அப்புறம் விளையாட முடியாது. டேய் நில்லு, பரவாயில்ல. ரைட் ரைட், பரவாயில்ல. டேய் நீ உன் கால் இங்கே வந்துட்டே இருக்கு, நீ அவுட் ஆக போற. நீ இங்கே போனே இனிமேல் அவுட்டு, சரியா? இனிமேல் வரக்கூடாது. ரைட், பரவாயில்ல. ரைட், இரு இரு, விசில் அடிச்சோன்னு தான் இருக்கணும். நேரம் நில்லு முதல்ல. ரெடியா? ரெடி ரெடி ரெடி. ரெடி, போதும். இப்போ என்னன்னா, கவுரு இல்லை, இழுத்து பார்த்தீங்கல்ல. ஆனால் ஏன் நீ தள்ளிட்டே போற? நீ அங்கே போயிட்டு நீ இங்கே நிற்கிற. அப்போ நீ உள்ளே வந்திருக்கணும்ல அவுட்டில். நீ இழுக்கக்கூடாது, நீ தள்ளி அவ்வளோதான் ஏன் போன. அப்போ அவங்க அங்கேயே நிற்கிறாங்களே, அது எப்படி வருவாங்க? அப்போ ஆட்ட தப்பு. அப்போ ரெண்டு பேர் இழுத்துக்கிட்டே தான் அங்கேயே தான் நிற்கணும். ரைட், சரி பரவாயில்ல. ரைட் 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 ரைட், பரவாயில்ல. இரியா, கவனிப்பா. வேண்டாம். டேய் கவனி, இப்போ கயிறு கிடையாது, ரைட்டா? கயிறு இல்லை, கயிறு கிடையாது. இரியா இரியா, கவனியா. நம்ம சொல்றத கேட்டா தான் விளையாட முடியும். நீ நான் பேசிட்டே இருந்தேன் எப்படி விளையாடுறது? ரைட், இங்கே கவனி. இப்போ வரிசையா நில்லு, வரிசையா காலை வச்சுட்டு, வரிசையா வச்சுட்டியா? ரைட்,
கையை நீட்டு, கையை நீட்டுங்க, கையை நீட்டு. கையை நீட்டியாச்சா? இரு இரு இரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்லு, கொஞ்சம் தள்ளி நில்லு, பின்னாடி தள்ளினா போதும். அப்படியே நில்லு, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, ஒரே மாதிரி நில்லு, வரிசையா நில்லு. கையை தொடக்கூடாது இப்போதைக்கு. டேய், இனிமே அப்படி செஞ்சேன்னா உட்கார வச்சிருவேன். திருப்பி நீ செஞ்சேன்னா உட்கார வச்சிருவேன் சொல்லிட்டேன். கவனி, கையை தொடுற மாதிரி நில்லு, தொடக்கூடாது, தொடுற அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளு, தள்ளி நில்லு, தள்ளு, தள்ளி இல்லையா முதல்ல, தள்ளு, நல்லா தள்ளு, 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 அப்படியே நில்லு, பரவாயில்ல, நேரம் நில்லு, ஒரே மாதிரி நில்லு, ஒரே மாதிரி இல்லையா? நீ வாயா வாயா, நீ இப்போ ஆனால் வீட்டுக்கு தான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். உட்காரு. ரைட், போகக்கூடாது. இரு இரு, ஒரு நிமிஷம். காலை எடுக்கக்கூடாது, இப்படி போய் தொடக்கூடாது. ரைட்டா? காலை 2 கால் சேர்த்து வச்சுக்க, 2 கால் சேர்த்து வச்சு. டேய், நீ அவனை பிடிக்காதா முதல்ல, எடியா கையை தோல், கையை முன்னாடி கொண்டு வாடி முதல்ல, அப்படியே இரு. ரைட், கவனி, இங்கே பாரு, பக்கத்தில் தொடுற மாதிரி நிற்கக்கூடாது, நல்லா தள்ளி நில்லு. நல்லா தள்ளி நில்லு. ஏற்பாடு நிற்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் முன்னாடி. ரைட் ரைட். இப்போ பாரு, முடிஞ்ச அளவு இங்கே பாரு, இப்படித்தான் தொடரணுமே தவிர இப்படி போய் தொடக்கூடாது. சரியா? முடிந்த அளவு விழுந்துடக்கூடாது, விழுந்தா அவுட்டு. இரியா, சரி, மறுபடியும் வா, மறுபடியும் வா. இரு இரு, தள்ளி, இன்னும் தள்ளி நில்லு, இன்னும் தள்ளி விழுது, இன்னும் தள்ளி, நல்லா தள்ளியா, 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 தள்ளியா முதல்ல. நீ தான் பெரிய சாட்டு வந்துட்டே இருக்க, தள்ளி நில்லு முதல்ல. அப்போ நில்லியா, வரக்கூடாது, இனிமேல் தள்ளி வரக்கூடாது. இரு இரு இரு, விழுந்துடாது. ரைட். இப்போ இங்கே பாரு, கவனி கவனி, இங்கே பாரு, நல்லா தள்ளி நிற்கிறியா? இங்கே பாரு, இன்னும் கூட தள்ளி, கை நீளமா இருக்கு. ரைட், இப்போ இருக்கு, இங்கே பாரு, கை இருக்கா? அப்படித்தான் தொடணும். சரியா? விழுந்துடக்கூடாது. சரியா? தொடணும், தொடர காலை வந்துடக்கூடாது, உள்ள வரக்கூடாது. கால் இல்ல இல்ல இல்ல, பக்கத்தில் நிற்கிற. தள்ளி, இன்னும் தள்ளு. இரியா 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 இரியா, நம்ம தள்ளி இல்லையா, தள்ளியா போது, தள்ளி இல்லையா, தள்ளி இல்லையா, நீ தள்ளி இல்லை, தள்ளி இல்லை, இன்னும் ஒரு தள்ளியா, பாப்பா தள்ளு, பின்னாடி தள்ளு, பின்னாடி தள்ளு, பின்னாடி தள்ளு, பின்னாடி தள்ளு, உட்காரியா, நீரியா. யாரு அடிக்கிறானே? அடிக்கவே கூடாது. தள்ளி இல்லை, தள்ளி இல்லை, தள்ளி இல்லை, தள்ளு, இன்னும் கொஞ்சம் தள்ளி இல்லையா, புகழ் தள்ளு, இன்னும் தள்ளி இல்லை, இன்னும் தள்ளு, இங்கிட்டு வா. இரியா, கை வைக்காத பொறு. ரைட். இப்போ இன்னும் நேரம் நில்லு, நேரம் நில்லு, நேரம் வரல, இன்னும் நேரம் வரல. கையோ தள்ளி உட்காரு, இன்னும் தள்ளு, இன்னும் தள்ளு. ரைட், குட். இரு இரு இரு, இரியா. ரெடியா? கவனி, இங்க பார். நீ சொல்ற கேட்க மாட்டேன், பின்னாடி வாயா முதல்ல. தம்பி, நீ பின்னாடி தள்ளு, கோட்டுக்கு வர தள்ளு, நல்லா அரடி தள்ளு, இன்னும் நல்லா தள்ளு, இன்னும் பின்னாடி தள்ளு, கையை நீட்டு, நான் சொல்றப்ப தான் நீட்டணும், நல்லா தள்ளி, இன்னும் தள்ளுப்பா. இரு, நல்லா தள்ளி, பின்னாடி தள்ளு, சொன்னோன்னு விளையாடணும். சரியா? கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, இப்படி இப்படி தொட்டுட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். சரியா? போய் பிடிச்சி இழுக்க இப்படி பண்ணக்கூடாது. புரியுதா? நல்லா தள்ளி, நல்லா தள்ளு. ரெடி? 1 2 3. அவுட்டு, அவுட்டு, வந்துரு. நீ அவுட்டு, நீ பேசாம இரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ரைட்யா, போதும் 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 போதும். டேய், போதும், முடிஞ்சு. ரைட், அப்படியே நேரம் நில்லு. இரு இரு, ஒரு நிமிஷம். ரைட், என்ன ரைட், பெரிய அமைதியாரு. ரைட்டா? இப்போ இது பண்ண முடியல, கவுருளுத்து இல்லை, ஆனால் செஞ்சு பார்த்தோம், தொடுவது மாதிரி முயற்சி செஞ்சு பார்த்தோம், அப்படி தானே? ரைட், அப்படியே வட்டமா வாங்க, மறுபடியும் அப்படியே அப்படியே நீ விலகு, அப்படியே போ, அப்படியே பின்னாடி, அப்படியே போ. கை கோரு, கை கோரு, கை கோரு, இங்கே வா, இங்கே வா, கை கோரு, கை கோரு, இங்கே வா, கை கோரியா, கை கோருங்க, அவரோட கை கோருங்க, கை கோருங்க, கை கோருங்க. அப்படி கை கோருங்க, கை கோருங்க, கை முன்னாடி வா, முன்னாடி வா, நிற்காம இருக்கிறது. கொஞ்சம் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, நீங்க பின்னாடி. ரைட் 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 ரைட். சாச்சா
ரெடி, மேலே தூக்கு, மேலே இப்படி தூக்குங்க, முடிந்த அளவு ரொம்ப உயரமா தூக்கக்கூடாது. ரைட், தூக்கியாச்சா? இழுக்க கூடாது, யாரும் இழுக்காதீங்க, இழுக்காதீங்கப்பா, இழுத்தா விழுந்துடுவான்ல. ரைட், கையை விட்டுரு, கையை விட்டுருப்போ, கையை மேலே தூக்குங்க, இப்படி இப்படியே தூக்கு. ரைட், இப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மரமா நம்ம மாற போறோம். சரியா? அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது, நான் சொன்னாதான் செய்யணும். ரைட், கவனி, கையை தூக்கியாச்சா? நல்லா கை தூக்கு. இப்படி இருந்தா மரம் மொட்டையா இருக்குன்னு அர்த்தம், இப்படி விரிச்சாத்தான் நல்லா கிளை இருக்குன்னு அர்த்தம். சரியா? மரம் பேசுமா? மரம் பேசுமா? டேய், மரம் பேசுமாயா? அப்படியே பேசிட்டு இருக்க, அவனை பேசாம இருக்க சொல்லும் போது. பேசக்கூடாதுன்னா பேசாம இருக்கணும். கையை தூக்கு, இப்படி கையை தூக்கு, இப்படி இங்க கவனி, கண்ணை மூடுங்க, காலை நேரம் வைங்க, ஓரளவு. போகணுமா? கூப்பிடுறாங்களா? கூப்பிடுறாங்களா? கூப்பிட்டா போங்க. போங்க போங்க, கூப்பிட்டா போங்க. ரைட், கவனி, கையை நேரம் மேலே உயர்த்தி வைங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி பேசிட்டே இருக்க பாப்பா. பேசணும்னா பேசவே கூடாது, திருப்பி பேசிட்டே இருந்தா வேஸ்ட், டைம் வேஸ்ட். ரைட், இப்போ பாருங்க. ரைட்டா? கண்ணை லேசா, கண்ணை மூடினாலும் சரி, திறந்துருந்தாலும் சரி, விரல இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படியே பண்ணணும், இப்படியே பண்ணணும். இங்க என்ன பாருங்க, மரம் டான்ஸ் ஆடுமா? மரம் டான்ஸ் ஆடுமாயா? அப்புறம் எடுக்க அப்படி செய்யற, என்னன்னா அதுதான் செய்யணும். கவனி, மரம் என்னமோ அப்படிதான். இங்க பாருங்க, லேசா அசையுமா? மரம் அசையுமா? அசையும்ல, காத்துல லேசா. இந்தா இப்படித்தான், இப்படிலாம் மரம் அசையாது, அது டான்ஸு, அவ்வளோதான். கையை நல்லா விசிறுங்க, கையை நல்லா விசிறுங்க. நான் சொல்ற கவனிச்சிட்டே செய்யுங்க. மரம் நடக்காது, மரம் ஆடாது, ஆனால் என்ன செய்யும்? லேசா அசையும், மரம் நடக்காது. ரைட், மரத்தில் என்னென்னலாம் இருக்கும்? கிளை, பழங்கள், குருவி. என்னென்ன குருவி தெரியுமா? எல்லா குருவியும் கத்துங்க பார்ப்போம். மரம் 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 போதும். இப்ப என்னவா? நிப்பாட்டினா நிப்பாட்டணும், நிப்பாட்டினா நிப்பாட்ட மாட்டீங்களா? சரி, கவனி, இப்போ நல்லா கத்துறீங்க எல்லாரும், அப்படித்தானே? மொத்தமாக கத்துனா ஒரே மாதிரி ஓன்னு கேட்குது, அப்படி பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அதிகமாக கத்தி அதிகமாக யார் குறைக்கிறான்னு பார்ப்போம். சரியா? பெரிய சத்தத்திலிருந்து கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகணும். ரைட்டா? மெதுவாக ஆரம்பிக்கும். ரைட், இந்த எப்படின்னா, கவனியா, நிப்பாட்டிடணும். திரும்ப நல்லா மூச்சு வாங்கிட்டு ஓ, ரைட்டா? செய்யலாமா? கை கீழே போடு, கையை உயர்த்தினா மேலே போகணும், அப்படியே நிற்கணும், திருப்பி மெதுவாக வரணும். ரைட்டா? வேற எதுவும் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, பேசக்கூடாது, எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும் சாப்பிட போகிற நேரம். சரியா? ரெடி, ஆரம்பிங்க. நிப்பாட்டிடணும், நல்லா மூச்சு வாங்கிக்கணும். ஓ, இடையில பாரு பேர் டப்புன்னு நிப்பாட்டுற, அப்படி நிப்பாட்டக்கூடாது. ரைட், மெதுவாக ஆரம்பிக்கணும். மறுபடியும் போலாமா? இன்னும் ரெண்டு முறை. ரெடி, ரெடி, மறுபடியும்.
என்ன சொன்னேன்? வாயை திறந்து ஆன்னு விடக்கூடாது, அதுக்கு தான் பேசக்கூடாது. மூச்சு அப்படி விட்டோம்னா எனர்ஜி போயிடும். அப்போ என்ன செய்யணும்? இழுத்து அது முடிச்சு ஓ ஒரே மாதிரி வரணும், டக்குன்னு இது படக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஒரு தடவை. ரைட்டா? சரி, ரைட். இப்போ நான் சொல்ற எழுத்த சொல்லணும். ரைட், நல்லா வட்டத்தில் வாங்க, கை கோருங்க. என்ன ஆள் திடீர்னு ரொம்ப பேர் காணா? கை கோருங்க. பரவாயில்ல, கை கோருங்க. அம்மா விருப்பம். இன்னொரு 10 நிமிஷம். ரைட். கை கோருங்க, அப்படியே இருங்க. ரைட். இப்போ பாருங்க. போதும், அப்படியே இருங்க. வட்டம் இருங்கயா. போதும். இப்போ பாருங்க. கவனி. இப்போ பாருங்க. ரைட், நான் சொல்ற எழுத்துக்களை சேர்த்து சொல்லிட்டே இருந்தா போதும். ரைட் தானே? சொல்லலாமா? தெரியுமா ஏற்கனவே உங்களுக்கு? நான் எழுத்தெல்லாம் சொல்லலையப்பா, நான் ஆனாவனாவா சொல்ல சொன்னேன் உங்களை? அதெல்லாம் நான் கேட்கல. ரைட், கவனிங்க. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லிட்டே இருந்தா போதும். ரைட்டா? ரைட். கை கோருங்க, கை இடைவெளி விடக்கூடாது. பாப்பா சொல்றதை நீ கேட்கவே மாட்டேங்கிற, அது எப்படி? அப்புறம் என்ன செய்யணும்? முதல்ல சொல்றதை கேட்கணும், அதற்கப்புறம் தான். இல்லை. அப்ப பேசிட்டே இருந்தோம்னா எப்படி? ஆமா, ஆனா நீ செய்யவே இல்லையா? ரைட், கவனி. அப்ப என்ன செய்யணும்னா கேட்கணும், எல்லாரோடையும் சேர்ந்து செய்யணும். அதான் முக்கியம். நீனா தனியாக ஒன்று செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு வகுப்புன்னு வச்சுக்கோங்க. கவனி, உங்களுக்கு சொல்றதனுடைய நோக்கமே என்னன்னா, நம்ம கையை கோரியா கையை முதல்ல. நாம் என்ன சொல்றோம்னா, உங்க வகுப்புல பாப்பா உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், போய் ரெஸ்ட் எடு, போய் உட்காருனா உட்காரலாம். போய் உட்காரு. என்னன்னா ஒரு தடவை சொல்றத கரெக்டா கேட்கணும், ஒரு வகுப்புல எல்லாரும் சேர்ந்து செய்யணும். கை கோரியா தம்பி, கை கோருங்க, கையை கோத்துக்கங்க. ஒரு தடவை சேர்ந்து செய்யணும். நம்ம வகுப்புல நம்ம மட்டும் கிடையாது, அது நம்மளுக்கு புரியணும். நம்ம வகுப்புல நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட நம்ம நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அப்ப எல்லாருமே ஒரே விஷயத்தை கத்துக்கிறணும். அதுதான் நம்மளுடைய கலையினுடைய மையமே. அதுதான் நம்ம படிக்கிற எல்லா படிப்புமே கலையை மையமாக வைத்தது. கலைனா ஒரு ஓவியம் வரைகிறது, இசை, நடிக்கிற, அப்படி இல்லை. ஒரு வகுப்பறையில் நாம கற்றுக்கொள்வதும் ஒரு கலைதான். கவனிங்க குட்டீஸ், கவனிங்க. அப்போ விளையாடுறது நம்ம ஒரு கலை தான், பாடுறது ஒரு கலை தான். சரியா? அப்போ அதுபோல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, ஒன்னொன்னா நம்ம செய்யறதுல அவங்க ஆன்னு சொன்னோன்னே எழுத்தெல்லாம் சொன்னாங்க. வேணாமே விடுங்க, சும்மா அமுக்கி விட்றீங்க. பார்ப்போமா? ரைட். இருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ரைட்டா? சொன்னதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கேன், நல்லா சொல்றீங்க. சொன்னதுக்கு அப்புறம் நாம வழக்கமாக என்ன சொல்லுவோம்னா, ஆ ஈ ஊ ஏ ஓ சொல்லுவோம். உயிரெழுத்து மொத்தம் எத்தனை? இப்போ நான் சொல்றேன்லாம் நெடில் எழுத்துக்கள். சரியா? அதை ஒரே மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. ஊ ஊ தப்பா சொல்றேன், நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. ரைட்டா? கவனி, முடிஞ்ச அளவு சொல்லுங்க. இப்ப சத்தம் போட்டோம்ல, அதே அளவுல சொல்லணும். ஆ ஈ ஊ ஏ ஓ. நிப்பாட்டிடணும் என்னையா?
தெரியலையே, கண்ணாடி போட்ட அண்ணன் யாரு தெரியலையே, நான் பார்க்கலையே. வருவாங்க வருவாங்க. சரி, மறுபடியும் அதே மாதிரி செய்யலாமா? உட்காந்து பண்ண முடியாது. ரைட், மறுபடியும் ஒரே மாதிரி. திருப்ப அங்க இருந்து அப்படியே சொல்லணும். மறுபடியும் மாறி மாறி சொல்லக்கூடாது. அங்க இருந்து சொல்லப்போ ஓல் ஆரம்பிக்க கூடாது, அங்கேயும் ஆதான். சரியா? மாத்தி சொல்றீங்க. மறுபடியும் எந்திரிங்க. இப்போ ரெண்டு எழுத்த சொல்ல போறேன். க சா, கசட தபர. ரைட்டா? அதெல்லாம் வேணாம், நான் கசட தபர மட்டும்தான் சொல்லியிருக்கேன். கவனிக்க, பக்கத்தில் வாங்க வாங்க, சாயக்கூடாது. ஓடியாங்க ஓடியாங்க, சேர்ந்து வாங்க. இங்க பாருங்க. அப்படியா? சரி, இதோட உட்காந்துருவோம். ரைட், இங்க பாருங்க, கவனிங்க. ஒரு எழுத்த கூட எப்படி நீங்க கற்றுக்கொள்ளலான்னு விளையாட்டு நீங்க வகுப்புல செஞ்சு பாருங்க. இங்க பாருங்க, க ச ட த ப ர. ரைட்டா? ரைட், வாங்க. நடந்து முன்னாடி போகக்கூடாது, அதே இடத்துல செய்யணும். பண்ணலாமா? க ச ட வரக்கூடாது, த ப ர. மறுபடியும் சொல்லலாமா? க மறுபடியும் க ச ட த ப ர. சரியா? இப்ப பாருங்க, இதே மாதிரி செஞ்சுட்டே இருந்தா அப்படியே மண்ணு மிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்ப அதை என்ன செய்யலாம், கொஞ்சம் அழகா ரிதமா கொஞ்சம் இசையா மாத்தலாம். கவனிங்க, கசட தபர, கசட தபர. 3 தடவை. இங்க இருங்க, கசட. கையை விடுங்க. பண்ணலாமா? குறுக்குல இடுப்புல கை வைங்க. ரைட், யாரும் தள்ளக்கூடாது. ரைட்டா? ரைட், பாருங்க. கசட தபர 3 தடவை. இங்க பாரு, கசட தபர, 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 கசட தபர. ரைட், மறுபடியும் பாருங்க. ஒரே மாதிரி, ஒரே நேரத்தில் பாட்டு, ஒரே நேரத்தில் ஆட்டம். ஹலோ, என்னையா இது கேட்கணுமா? இதுக்கு தான் அளவலான்றியா? சரி, ரைட், கவனி. வெரி குட். ரைட், தத்த 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 தத்தன்னு சொல்லக்கூடாது, மொழியவும் சொல்லணும். கசட தபர தானே, நீங்க பெரிய போறப்ப படிப்பீங்க. ரைட், கவனியா. இன்னொரு தடவை செய்யலாமா? 3 தடவை. கவனி, பேசிட்டே இருக்கீங்க. 3 தடவை. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கசட தபர, 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 கசட தபர. ஏய், எல்லாருமே பெரிய டான்சரா இருக்கீங்க. என்னது? ரைட், சிறப்பு. ரைட், வட்டமாங்க. உட்காருங்க. அப்படியே உட்காரு. ரைட்,
உட்காருங்க உட்காருங்க. வட்டத்தில் வாங்க தம்பி, அவர் பின்னாடி வர சொல்லு. ரெஸ்ட். ஆமாம். ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. அப்பாடா, ஆசை முடிஞ்சு அவனுக்கு. சரி ரைட், ஒரு தடவை கை தட்டலாமா? நான் என்ன சொன்னேன்? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஒரு முறை, ஒரு தடவை, மறுபடியும் ஒரு தடவை. நான் பேசவே சொல்லலை, நான் சொன்னா தான் நீங்கள் தட்டணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. ரைட், ஒரு தடவை கை தட்டுங்க. 2 தடவை, 3 தடவை. சத்தம் வரலையே. 1 2 3 1 2 3 1. 2 முட்டை பாஸ் கத்திக்கிட்டே இருக்காங்க. ரைட், 1 2 3. நேரம் உட்காருங்க, பேசக்கூடாது. அவங்க 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்களாம், சொல்லிட்டாரு. நாக்கான்றாரு. ரைட், பரவாயில்ல. இன்னொரு விளையாட்டு, சரியா? ரைட், அந்த விளையாட்டோட முடிப்போம் நம்ம. சரி, பசிக்குதா? அப்படியா? எப்போ எப்போ சாப்பிடுவீங்க? வழக்கமாக எப்போ? சரி, யாரா இருக்கலாம் பசிக்குது கை தூக்குங்க. யாரா இருக்கலாம் பசிக்குது கை தூக்குங்க. பாதி பாதி இருக்காங்களே. சரி பரவாயில்ல, முடிச்சிருவோம். ரைட், அப்போ ஒரு முறை கை தட்டுங்க. நல்லா ஒரு முறை சத்தமா, ஒரு முறை, 2 முறை, 3 முறை. சத்தம் இல்லாம தட்டணும், கை மட்டும்தான் தட்டணும். 1 முறை, 2 முறை, 3 முறை, 1 முறை. அப்படி தட்டக்கூடாது, ஒரே மாதிரி இருங்க. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3. அமைதியா இருங்க, நிமிர்ந்து உட்காருங்க, கால் நீட்டுங்க, காலை ஆட்டிருங்க. ரிலாக்ஸ் பண்றோம். இவ்வளவு நேரம் வரைக்கும் விளையாண்டோம்ல, பாட சொல்லலை நான். ரைட், போதும். எந்திரிங்க, எந்திரியா, தூங்கக்கூடாது. ரைட், தூங்கிட்டார் அவர், உசுப்புங்க. புகழ் தூங்கிட்டாங்க. ரைட், கை தட்டுங்க ஒரு முறை, நல்லா தட்டுங்க. இன்னும் நல்லா, இன்னும் நல்லா, இன்னும் நல்லா, இன்னும் நல்லா, இன்னும் நல்லா, இன்னும் சத்தமா. சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ரைட், நன்றி. சாப்பாடு போங்க.